எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரேக்கிங் பேட் சீசன் 2 எபிசோட் 4 to 6 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பிரேக்கிங் பேட் எபிசோட்ஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறேன், பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதுக்காக வந்து கிளியராக புரியும். சரி போங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் சரி வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் காமிக்கிறாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வால்டரோட ஜெஸியும் தான் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஜெஸி கையில் வந்து சுத்தமாக காசு இல்லை, காசுமே வந்து ஹேங்க் வந்து வாங்கிக்கினாரு. ஸோ அது நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ அந்த ஹேங்கை வந்து எல்லாத்தையும் அதான் சகல தானே வாங்கினா உன் காசுலேருந்து கொஞ்சம் பாதி கூடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஸி கேட்குறாரு. இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம இவர் வால்டர் சொல்கிறாரு. சரி ஓகேன்ட்டு ஒரு $600 தராரு. இது எனக்கு சுத்தமாக பத்தாது, உன் காசுலேருந்து பாதி தாங்கிறாரு. நீ தொலைச்சது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வால்டர் கேட்குறாரு. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் வராங்க. போலீஸ் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு சமாளிச்சிக்க, மெத்த பற்றியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாரு. ஸோ கட் பண்ணிங்கன்னா நம்ம வால்டர் தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து காலை சமைச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் நம்ம ஸ்கைலருக்கு வந்து டவுட் வரக்கூடாது சமைச்சிட்டு இருக்காரு. ஆனால் இதுவே வந்து ஸ்கைலருக்கு ஒரு பெரிய டவுட் ஆகுது. ஸோ ஸ்கைலருக்கு அப்படியே எடுத்து சாப்பாடுலாம் பரிமாறது, ப்ரெக்னெண்டாக இருக்கலாமா தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து சாப்பாடுலாம் பரிமாறாரு. அப்புறம் சாப்பிட்டதுக்காக தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நல்ல பையன் மாதிரி நடிக்கிறாரு நம்ம வால்டர் ஒயிட். அதுக்கப்புறம் நம்ம வால்டர் என்ன பண்ணாரு பார்த்துருந்தேன். இதுக்கப்புறம் ஃபோன் பண்ண வேணாம், மெத்த பற்றி ஒன்றுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து நம்ம ஜெஸிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் ஜெஸி ஃபோன் இருக்கல. ஏன்னு பார்த்துருந்தோன்னா, அவர் வந்து ஒரு உட்காந்துட்டு இருக்காரு. எங்கே உட்காந்துட்டு இருக்காரு பார்த்துருந்தீங்கன்னா, அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து ஒரு வக்கீலை கூட்டிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு வக்கீலை கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ ஜெஸி வந்து இருக்கிற அந்த வீடு இருக்குது தெரியுமா, அதை வந்து இவங்க வாங்கிக்கலான்னு இருக்காங்களாம். எதுக்கு வாங்க போறீங்க அப்படின்னு ஜெஸின்னு கேட்டால், நான் வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து உன்னை பற்றி விசாரிச்சாரு. சரின்ட்டு என்கிட்ட வந்து இன்னொரு கீ இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்து உன் வீட்டை போய் பார்த்தேன். பேஸ்மெண்ட்டில் ஒரு லேபே வச்சிருக்கேன், ட்ரக்ஸ் எடுத்துக்க லேபே வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த வீட்டை வந்து நாங்கள் வந்து இன்னும் 2வது பையன் நாங்கள் கொடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு ஜெஸியுமே வந்து எனக்காக கொஞ்சம் எனக்கு கையில் வந்து சுத்தமாக காசு இல்லை, அந்த வீடு தான் என்கிட்ட இருக்கேன், அந்த ஆன்ட்டி வந்து எனக்கு கொடுத்ததுமா ப்ளீஸ்மா அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஆனால் வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 நாள் வந்து நீங்கள் வீடை காலி பண்ணணும், இல்லைனா நீங்கள் இந்த ட்ரக் மாதிரி செஞ்சீங்க தெரியுமா, இந்த லேபில் வச்சுன்னு தெரியுமா, அது எல்லாத்தையும் நான் போலீஸ்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அந்த வக்கீலுமே சொல்கிறாரு. வேறு வழி இல்லை, அவங்க ஜெஸியை வந்து வீட்டை காலி பண்ணி தான் ஆகணும். போய் கட் பண்ணினா நமக்கு ஒரு பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் வந்து வால்டர் கதவை தட்டுறான். யார் போவாலும் என்ன பாடிமா வால்டர் கேட்குறாரு. ஃப்ளின் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் கேட்குறான். ஃப்ளின்லாம் வேறு யாரும் இல்லை, நீ வேறு வீடு மாதிரி வந்துட்டு சொல்லும்போது அப்போ வந்து ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வால்டர் ஜூனியர் வரான். ஏன்னா ஃப்ளின் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது என் பேர் தான் ஃப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வால்டர் ஜூனியர் வந்து போயிடறான். அப்போ தான் நம்ம வால்டர் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸ்கைலர் கிட்ட போயிட்டு நம்ம பையன் பேர் ஃப்ளின்னாமே, நம்ம வால்டர் ஜூனியர் தான் பேர் வச்சு அவன் ஃப்ளின் எது பேர் வச்சு சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, ஆமாம் அவன் பேர் வந்து வால்டர் ஜூனியர்னு கூப்பிடுறது அவனுக்கு பிடிக்கல, நான் தான் ஃப்ளின்னு வச்சிருக்கான், நல்லா தான் எனக்கு பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து எஸ்கேப்பாக தான் பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம வால்டருக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அவருமே ஃபோன் கட் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஃபோன் வந்துகிட்டே இருக்காரு. யார் பண்ணார் பார்த்தா ஜெஸி தான். ஜெஸி வந்து என்ன சொல்கிறேன்னா, என் வீடும் போச்சே, இப்போ எனக்கு வீடும் இல்லையா, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியான்னு சொல்லும்போது அவர் கட் பண்ணிகிட்டே இருக்காரு. மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு வீடு போயிடுச்சு, தான் கொஞ்சம் காசு கொடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெஸி கேட்கலாம். ஆனால் வந்து நம்ம வால்டர் கானில் என்ன பண்ணுறாரு, ஃபோன் உடச்சி போட்டார். ஜெஸியுமே வந்து ஃபோன் உடச்சி போட்டார். இப்படி கட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஜெஸி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான். அங்கே போய் தாங்கலான்னு பார்த்துருக்கான். அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறான்னா, மச்சான் நான் என் ஃப்ரெண்ட் பொண்டாட்டியை நான் கேட்டுக்கிறேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, நீ இங்கே தங்கிக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ உங்கள் ஒய்ஃப் வராரு. அதான் அந்த ஜெஸியோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வராங்க. வந்ததுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், பெட்ரூம் இருக்க வாங்கங்கிறாங்க. ஸோ போயிட்டு ரொம்ப நேரமாக ஆளை காணும். அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தேன், அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறான்னா, மச்சான் நான் அவங்க கொஞ்சம் வெளில போக வேண்டியதெல்லாம் இருக்குடா, நாங்கள் வெக்கேஷன்லாம் பிளான் பண்ணியிருந்தோம், ஸோ அதனால் வந்து அப்படின்னு அதெல்லாம் வந்து இருக்கும்போது தெரியுது நீங்கள் துரத்துறன்னு தெரியுது, அதை நீ சுற்றி வலிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸியுமே வந்து அங்கே வந்து கிளம்புறாரு. அப்புறம் ஜெஸியுமே வந்து அவருக்கு தெரிஞ்ச எல்லா சொந்தக்காரங்களுக்கும் எல்லாருமே ஃபோன் பண்ணுறாரு. பட் யாருமே அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த டெலிஃபோன் பூத்தையே போட்டு செம்ம குத்துறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவர் ஒரு பைக் ஒன்று வச்சிருந்தாரு, அதை தான் சுற்றிட்டு இருந்தார். இப்போ அந்த பைக்குமே ஒருத்தர் திருட்டு தான். ஸோ அப்போ நம்ம ஜெஸி வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் வேன் ஒரு அந்த கரேஜில் விட்டு பார்த்துருமா அங்கே போகிறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வேன் எப்படி எடுத்துலான்னு பார்க்குறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே அந்த இதெல்லாம் குதிச்சு போகும்போது டேரக்டில் போய் மாறிடுறாரு. ஸோ அதனால ப்ளூ கலர் ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்குது, அதை வந்து தாங்கி மிதிச்சு அப்படியே என்ன பண்ணுறாரு பார்த்துருந்தீங்கன்னா, வேனுக்குள்ளே போய் உட்காந்துறாரு. ஸோ ரொம்ப ஃபுல்லாக ப்ளூ கலரில் ஏதோ பெயிண்ட் மாதிரி இருக்குது. பட் அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் போய் அந்த வேனை திறந்து போய் உட்காந்து படுத்து தூங்கிடுறாரு. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் காமிக்கிறாங்க. வால்டர் நம்ம இந்த வால்டர் ஜூனியர் இருக்கா தெரியுமா, அவர் இது வந்து பேசுறாரு. சரி வாப்பா நம்ம சும்மா இங்கே வெளில போயிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னா வால்டர் ஜூனியருமே வந்து வால்டர் வந்து காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வால்டர் வந்து ஜூனியர் கிட்ட என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் கார் ஓட்ட சொல்லி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அவருமே கார் ஓட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு ஒரே ஒரு கால் யூஸ் பண்ணிட்டு இருக்கா சொல்லும்போது, எனக்கு ஒரு கால் தான் வேலை செய்யும், உங்களுக்கு தான் தெரியல எனக்கு இன்னொரு கால் வேலை செய்யாதுன்ட்டு. அப்படிலாம் இல்லை, நீ உடனே வந்து நீ இது பண்ணிக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கூடாது. ஸோ அதனால் வந்து நீ அந்த இன்னொரு கால் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லும்போது அவனுமே இன்னொரு கால் யூஸ் பண்ண பார்க்குறான். பட் ஒர்க் ஆகலை. ஸோ பிரேக் பிடிக்கலான்னு பார்க்குறான், பிரேக் பிடிக்க முடியல. நல்ல வேலை அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சாங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து
மெக்கானிக் கேரேஜ் தான் காமிக்கிறாங்க. அந்த மெக்கானிக் கேரேஜில் வந்து அந்த பெயிண்ட்டை ஃபாலோ பண்ண அந்த மெக்கானிக் அப்படியே போகிறாரு. அந்த வேனுக்குள்ளே நம்ம ஜெஸி படுத்துட்டு இருக்கான். கன் பாயிண்ட்டில் பிடிக்கிறாரு. யோ இந்த வேனோட ஓனர் தான் நான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு வீடெல்லாம் இல்லை, நான் இன்னும் 2 நாள் காசு தந்துடுறதுக்கு எனக்கு இந்த வேன் தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் தரவே மாட்டான். இந்த வேனுக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே நான் விற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். நம்ம ஜெஸியுமே அங்கே வந்து துரத்திடுறான். வேறு வழி இல்லைன்ட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான்னு அவன் ஜெஸி அங்கேருந்து அப்படியே குதிச்சு அந்த வேனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வேன் வந்து வேலை செய்து வேனை அவர் இப்போ கரெக்டாக வந்து சரி பண்ணுறாரு போல இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே அந்த இதெல்லாம் உடச்சிட்டு அங்கே பாய் சொல்லிட்டு அந்த மெக்கானிக் பாய் சொல்லிட்டு அங்கே கிளம்புறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணி நமக்கு வால்டர் ஜெஸி தான் அந்த வால்டரைட்டையும் ஸ்கைலர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து எதுக்கு நீங்கள் கூட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் கேட்கும்போது உங்ககிட்ட 2வது ஒரு ஃபோன் இருக்குது போல இருக்குது, அந்த 2வது ஃபோனை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது என்கிட்ட 2வது ஃபோன்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிக்க பார்க்குறாரு. அதாவது என்கிட்ட ஒரு ஃபோன் வச்சு தெரியுமா, அந்த ஃபோனோட அலாம் சவுண்டை வந்து நான் ஒரே ரிங்டோனில் வச்சிருந்தேன், ஒரே ரிங்டோனில் வைக்கிறது நல்லா இல்லை சரி அப்படின்ட்டு நான் வேறு ரிங்டோனில் வச்சேன், அதுதான் உங்களுக்கு 2வது ஃபோன் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வால்டர் சொல்கிறாரு. நான் என்ன அஃபேர் யார் கூட வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் அஃபேர் வேறு யார் கூட வச்சிருக்கேன், எதுக்கு இந்த மாதிரி சந்தேகப்பட சொல்லும்போது நான் தான் நினச்சேன் சரி ஓகே நம்ம புருஷன் மேலே பண்ண மாட்டாரோ அப்படின்னு நினச்சேன், பட் நீங்களும் உங்கள் வாயிலேருந்து வருதுன்னா கன்ஃபார்மாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி அங்கே வந்து சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. வால்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நம்ம ஒய்ஃப் இப்படி நம்ம சந்தேகப்படுறாளே அப்படின்ட்டு. இப்போ ஒரு வந்து வெளில வந்து நிற்கிறாரு. அங்கே பார்த்தா வந்து ஜெஸியோட வேன் நிற்கிது. அவனை அந்த வேனுக்குள்ளே போயிட்டு எதுக்குடா இங்கே வந்த, நம்ம தான் மித்துலாம் எதுவும் வேணாம் அதான் தயாரிக்க மாட்டக்கூடாதுன்னு சொன்னால, இப்போலே எனக்கு இதில் பிரச்சனை எதுலேயே பிரச்சனை, இதில் பயங்கரமாக பிரச்சனையாக இருக்குது எது கிளம்புன்னு சொல்கிறாங்க. என் காசு எல்லாமே உன் சகல எடுத்துக்கணா, ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா உன் காசுலேருந்து பார்த்துட்டா அப்படிமா சொல்கிறாங்க. நம்ம வால்டர் முடியாதுன்னு சொல்ல இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வேன்லேயே அடிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம ஜெஸி வந்து என்ன பண்ணுறாருன்னா வால்டர் கழுத்தை பிடிச்சிடுறாரு. கழுத்தை பிடிச்சி நெருக்கி பார்க்குறாரு. அப்படியே சாவடிச்சிரு நான் செத்துறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வால்டர் சொல்கிறாரு. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ நான் அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறமா வால்டர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் போயிட்டு அந்த வென்டிலேட்டரில் வச்சிருப்பாரு காசு, அதை வந்து பாதி எடுத்து கொடுத்து ஜெஸிகிட்ட கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு நம்ம சந்திக்க வேணாம், மித்த பற்றியில் யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. சிபில கட் பண்ணி அவங்க வந்து ஸ்கேலத்தை காமிக்கிறாங்க. ஸ்கேலர் வந்து யாருக்குமே தெரியாமல் சிகரெட் எடுக்கிறாங்க. சிகரெட் எடுத்து பிடிக்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பட் சிகரெட் பிடிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க வந்து பக்கத்தில் ஒரு லேடிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பொம்பளையோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஸ்கேலில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நார்மலாக இருக்கும்போது சிகரெட் பிடிக்கூடாது, பட் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தே சிகரெட் பிடிக்கிறாங்க. எபிசோட் 5 பிரேக்கேஜ். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம வால்டர் காமிக்கிறாங்க. அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு. ஸோ அவர் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் இந்த கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாரு. டாக்டர் வந்து என்ன சொல்கிறான்னா இந்தாங்க அவங்க பில்லை வாங்கிக்கங்க சொல்கிறாங்க. அந்த பில்லை பார்த்தா வந்து அமௌண்ட் எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் அவர் கையில் வந்து அவ்வளோ காசு இல்லை. ஸோ நான் ஃபீல் பண்ணிட்டே அவர் வராரு. அவர் கையில் வந்து அவ்வளோ காசு இல்லை. ஸோ அப்போ தான் வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க கிட்ட அதாவது ஸ்கைலர் கிட்ட காமிக்கும் போது இவ்வளோ காசு எப்படி எல்லியட் வைஃப் தருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எல்லியட் வைஃப் அந்த கிரச்சல் தான் தாங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வால்டர் தான் வந்து இது எல்லாமே பார்த்துக்கிறாரு. ஸோ இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா அப்படி கட் பண்ணிங்கன்னா நைட் வந்து இவங்க தூங்கிடுறாங்க. அப்புறம் நம்ம வால்டர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எவ்வளோ காசு இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பார்க்கலான்னு போகிறாரு. என்னதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து அந்த கேன்சர் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாருல, ஸோ வாந்தி பயங்கரமாக வருது. பாத்ரூமில் போயிட்டு அந்த டாய்லெட்டில் போயிட்டு வாந்தி எடுக்கிறாரு. வாந்தி எடுக்கும்போது வந்து அது சரியாக ஃப்ளஷ் ஆக மாட்டேங்குது. குச்சி வச்சு குத்துறாரு. குத்தும் போது ஒரு சிகரெட் ஆட்டை தெரிய வருது. ஸோ அப்போ இதை வந்து ஸ்கைலர் தான் பிடிச்சிட்டு இருக்கா போல இருக்குது, ப்ரெக்னென்ட்டாக சிகரெட் பிடிக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் கண்டுபிடிச்சாரு. இப்போ கட் பண்ணினா நம்ம ஹேங்க் தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹேங்கோட பாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரும் கொடுத்துருக்கோம், ஊரோட எல்லையில் போய் தான் நீங்கள் இருக்கணும், வீக்கெண்டில் மட்டும் நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லும்போது இது ஓகேவா கேட்கும்போது ஹேங்க் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவர் அப்போ தான் அவர் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்கிறான்னா ஓகே நீ வந்து ட்ரான்ஸ்ஃபரில் அவர் பார்ட்டி ஊரா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. இப்போ அப்புறம் நம்ம ஹேங்க் லிஃப்ட்டில் போகும்போது அவருக்கு அப்படியே மூச்செல்லாம் முட்டுற மாதிரி இருக்குது. அங்கே ஆள் யாருமே இல்லை. அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த லிஃப்ட்டு அதை ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மாதம் நடந்து வராது. ஸோ அப்போனா இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதான் லிஃப்ட்டை வந்து லிஃப்ட்டு அதை மூடும் போது எல்லாமே வந்து இவருக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டுற மாதிரி இருந்தது. லிஃப்ட்டு திறந்தானே அப்படியே ஜாலி நடந்து வராது. ஸோ இப்போ கட் பண்ணினா அவங்க ஜெஸி தான் காமிக்கிறாங்க. ஜெஸி வந்து அவர் கையில் நிறைய காசு இருக்குது, நம்ம வால்டர் நிறைய காசு கொடுத்தனால ஜெஸி வந்து அந்த மெக்கானிக்கை போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறமா சாரி அப்படிங்கிற மாதிரி டாய்லெட்டில் உடச்சதுக்கு சாரின்னு சொல்லிட்டு காசு தராரு. அதே மாதிரி வந்து எனக்கு இந்த கார் அப்படி ப்ளூ கலரில் ஒரு கார் இருக்குது, இந்த கார் கூடன்னு சொல்லும்போது இந்த கார் ரொம்ப விலை அதிகம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே கம்மியான கார் ஒரு கார் அப்படி கம்மியான விலையில் ஒரு கார் தான் சொல்லும்போது அவன் வந்து ஒரு ரெட் கலர் காரை காமிக்கிறான். ஸோ ஓகே இந்த ரெட் கலர் காரை நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காசு கொடுக்குறாரு. அந்த மெக்கானிக் கிட்ட காசு கொடுத்து அந்த ரெட் கலரில் ஒரு மொக்க கார் தான் இருக்குது, அது மொக்கையாக இருக்குது அந்த காரை வந்து வாங்குறாரு. சரி இப்போ அவருக்கு வீடு வேணும்ல, அதனால் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ரெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு போகிறாரு. அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு பேர் வந்து ஜேன். ஸோ அவள் தான் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர். அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி அந்த வீடு வந்து ரெட்டாக மெர்ஜாக இருக்குது. ஸோ ஒரு ரூம் ஜேனுக்கு ஒரு ரூம் இவருக்குன்னு இருக்குது. ஸோ அந்த ரூமில் போயிட்டு இவர் காசுலாம் கொடுக்குறாரு. ஸோ வாரம் எல்லாமே கொடுக்குறாரு. எங்கள் அப்பா வந்து அடிக்கடி வருவார், இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த பழக்கமே கிடையாது அப்படிமா நம்ம ஜெஸி வந்து போய் சொல்கிறாரு. இப்போ கட் பண்ணி நம்ம ஹேங்கை தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சரக்கெல்லாம் எடுத்து வைக்கிறார் பார்ட்டி பண்ணுறதுக்கு. அப்போ மரியா வராங்க. வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆக போறீங்கன்னு சொல்லும்போது ஆமாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிற அதில் என்ன எப்போன்னு சொல்லும்போது எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க நீங்கள் நோட்டி ஏன் போறீங்கன்னு சொல்லும்போது வீக்கெண்டில் வந்துடும் அப்படின்னு ஹேங் சொல்கிறாரு. மாதிரியா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த சரக்கு பாட்டில் வந்து லைட்டாக உடஞ்சிடுது ஓப்பன் பண்ணும்போது. ஸோ கை எல்லாமே வந்து கண்ணாடியாகிடுது. இப்போ கட் பண்ணி அவங்களுக்கு பாதி மணி நேரத்தில் காமிக்கிறாங்க. பாதி மணி நேரத்தில் நம்ம வால்டர் வந்து வராரு. ஸோ அப்போ ஜெஸியுமே வராங்க. 2 பேரும் வந்து இப்போ மறுபடியும் மிட் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மிட் பண்ணி குக்
பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வால்ட் ஒயிட் வந்து ஒரு டவுட் வருது. யார்கிட்ட போய் வைக்கிறது? கிரேசியாவே நம்ம கொலை பண்ணிட்டு டியூக்கா வேறு சுற்று போயிட்டு அப்போ யாரை வந்து நம்ம யார்கிட்ட போய் நம்ம விற்கிறதுன்னு சொல்லும்போது ஏன் நாமளே நம்ம டீலர் ஆகிட்டா என்ன அப்படின்ற மாதிரி ஜெஸ்ஸி சொல்கிறான். இந்த வேலை உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு நல்லா தெரியுயா, நான் போய் சூப்பராக விற்றுட்டு வரேன், நீ செஞ்சு மட்டும் வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு கன்று கூட பிடிக்க தெரியாதா? கன்னை உனக்கு சுடவே தெரியாது, எப்படி நான் அதெல்லாம் பண்ணுன்னு கேட்கும்போது சுட தெரியாமல் டியூக்கா வீட்டில் சுட்டேன், எனக்கு அதெல்லாம் தெரியும், நீ செஞ்சு மட்டும் கொடு அப்படின்னு வந்து நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறாரு. சரி ஓகே ஏதோ சொல்கிறான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம வால்ட் ஒயிட்டுமே வந்து ஒவ்வொரு மித்தாக செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, காம்போஸ் பண்ணி அப்புறம் இன்னொருத்தன் 3 பேருமே வராங்க நம்ம ஜெஸ்ஸி வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறமா ஜெஸ்ஸி என்ன சொல்கிறேன்னா உங்ககிட்ட வந்து நான் வந்து ஒவ்வொரு பவுண்டு மெத்து தருவேன், அதை நான் காலைல தருவேன், நீ எல்லாம் வித்துட்டு காசு எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். இவங்களுக்குமே வேறு வேலை வெட்டியில் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ அவங்க 4 பேரும் ஒரு டீமாக மாறி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொருத்தங்கிட்ட போய் வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கட் பண்ணினா நமக்கு நம்ம வால்டர் வீட்டில் காமிக்கிறாங்க. இவங்க வீட்டில் இருந்தால் வாரத்துக்கு ஒரு பார்ட்டி நடக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. ஸோ அங்கே நம்ம ஹேங்க் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுனால ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குது. ஸோ அங்கே ஹேங்க் வந்து இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிற அப்படின்னு சொன்னோடனே நம்ம வால்டர் ஜூனியர் இருக்கான் தெரியுமா, அவனுக்கு வந்து அவங்க அப்பாவோட அவங்க ஈவன் அது ஹேங்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஹேங்க் ரொம்ப வீரமானவர், எல்லாரும் போய் கொண்டிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவங்க பையனுக்கும் ஹேங்க் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இவங்க அக்கா தான் சண்டை இன்னும் விடவே இல்லை, இன்னொன்று என்கிட்ட சாரி கூட கேட்கல அப்படின்ற மாதிரி நம்ம இவங்க ஸ்கேலில் சொல்கிறாங்க. அவங்களுமே அழுதுகிட்டே சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணினா இவங்க நம்ம 3 பேர் தான் காமிக்கிறாங்க. இவங்க ஒவ்வொருத்தர்கிட்ட போயிட்டு அந்த மெத்தை விற்றுக்கிட்டே இருக்காங்க. எப்படி விற்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் காசை வாங்கிடுறாங்க. இந்த இடத்துல மெத்த இருக்கு போய் எடுத்துக்க சொல்லும்போது அவங்க எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி விற்றுக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட மாட்டவும் மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்ட வந்து அவங்க விற்றுக்கிட்டே இருக்காங்க. காசுமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்கு. அப்போ தான் இந்த ஒல்லியோட தடுப்பான் தெரியுமா ஸ்பினிப்பின்ட்டு, அவன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட விற்கிறான், ஒரு லேடி கிட்ட விற்கிறான். அந்த லேடியுமே வந்து காசு கொடுத்து வாங்கிக்குது. வாங்கினோடனே போலீஸ் வராங்க, ஓடுன்ட்டு ஓடுறாங்க. பார்த்தா ஒருத்தன் வந்து மணிக்கு அந்த காசையும் மெத்தியாக வாங்கிடுறான். யாருன்னு பார்த்தா அந்த லேடியும் அவனும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஸோ இவங்ககிட்ட காசு வாங்கிட்டாங்க. அப்புறம் கட் பண்ணி நம்ம ஒரு வால்ட் ஒயிட் ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து காசு தான் நம்ம ஜெஸ்ஸி வந்து காசு கொடுக்கலான்னு வராது. என்ன ஒரு பவுண்டு மிஸ் ஆகுது, 15 பவுண்ட் தான் இருக்குது, 16 பவுண்டு வரணும், எங்கே ஒரு 1000 பவுண்டுன்னு கேட்கும்போது ஆமாம் அந்த 1000 பவுண்டு வந்து நான் ஒருத்தங்கிட்ட கொடுத்த ஒல்லியோட தடுப்பான் தெரியுமா ஸ்பினிப்பின்ட்டு, அவனை அடிச்சு ஒரு 2 பேர் வாங்கிட்டாங்க சொல்லும்போது நம்ம வந்து டியூக்கோ மாதிரி இருக்கோம்னா நம்ம ஒரு டீலர்ஸ்டா, நம்ம டியூக்கோ மாதிரி ஆயிருக்கோம். டியூக்கோ வந்து என்ன பண்ணுவான், யாராவது அவங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அந்த மாதிரி யாராவது அடிச்சு வாங்கினாலும் அந்த ஸ்பாட்டில் கொண்டுருவாங்க. அந்த மாதிரி நீ அவங்ககிட்ட இருந்து அந்த 1000 பவுண்டு வாங்குற அப்படின்ற மாதிரி நம்ம வால்டர் ஒயிட் சொல்கிறாரு. ஆனால் ஜெஸ்ஸி இதை சுத்தமாக காதில் கூட வாங்கல. இப்போ கட் பண்ணினா நமக்கு ரொம்ப வால்டர் வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஸோ வால்டர் வீட்டில் கேட்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் கிட்ட வந்து சிகரெட் அடை காமிக்கிறாருன்னா நீ சிகரெட்லாம் பிடிக்குன்னு சொல்லும்போது ஆமாங்க நீங்கள் வந்து காணாமல் போனதுக்கப்புறமா டிப்ரெஷன் ஒரு 3 சிகரெட் பிடிச்சாலும் நம்ம குழந்தைக்குலாம் ஒன்றும் ஆகான்னு சொல்லும்போது குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுன்னா விளாரியா நம்ம வால்டர் கத்துறாரு. ஆமாம் நீங்கள் என்ன கத்துறீங்க, அந்த ஃபோனை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இவங்க ஸ்கைலர் வந்து கன் ஆகிட்டு இவர் மேலே தான் தூக்கி பழியாக போடுறாங்க. டக்குனு வால்டர் வந்து வெளில போகிறாரு, ஒரு கன் எடுக்கிறாரு. கன் எடுத்துட்டு காரில் வந்து எங்கே போகிறா பார்த்தா ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு போகிறாரு. ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு எதுக்கு போகிறாரு பார்த்தீங்கன்னா இந்த கன்னு ஒரு 2 பேர் வந்து காசு அடிச்சு வாங்கினா சொன்ன தெரியுமா, அவங்கள பிடிச்சி கன்னை காமிச்சு அந்த 1000 பவுண்டை வாங்குற அப்படின்ற மாதிரி நம்ம வால்டர் ஒயிட் சொல்கிறாரு. ஜெஸ்ஸியும் அந்த கன்னையும் எடுத்துக்கிறாரு. இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு நம்ம ஹேங்காக தான் காமிக்கிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து கவலையில் இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து யாரும் கொல்ற மாதிரி ஒரு இல்யூஷன் மாதிரி தெரிய வருது. ஸோ நான் என்ன பண்ணுறான்னா அந்த டியூக்கோட பல் செட் வச்சிருப்பா தெரியுமா, அதை தண்ணியில் போட்டுறாரு. எபிசோட் 6 பீக்கபோ. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு நம்ம ஜெஸ்ஸியும் அவன் ஃப்ரெண்ட் அந்த ஒளியா இருப்பான் தெரியுமா ஸ்பினிப்பி, அவங்க 2 பேர் காமிக்கிறாங்க. ஸ்பினிப்பி வந்து அவங்க 2 பேர் இடத்த கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறாங்க கேட்கும்போது நான் என்ன பண்ண போனால் முக்கியம் இல்லை, நீ கரெக்டாக போய் வித்துட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி சொல்கிறான். எந்த 2 பேர் பார்த்துருந்தாங்கன்னா ஸ்பினிப்பி கிட்ட வந்து ஒருத்தன் காசு வாங்கியிருப்பான் தெரியுமா, ஒரு லேடியும் அப்புறம் வந்து ஒரு ஆளும். ஸோ அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்காக தான் அவன் போகிறான். அவங்க வீட்டுக்கு மிரட்டி காசு வாங்கினான்னு போகிறான். அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்கான். அந்த குழந்தைய பார்த்து எனக்கு ரொம்பவே வந்து பாவமாக இருக்குது. ஆனால் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தைய வந்து குளிப்பாட்டவும் இல்லை, ஒரு மாதிரி அழுக்காக இருக்கு அந்த குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது இவன் ரொம்பவே மனம் உருகி அந்த குழந்தைக்கு வந்து சமைச்சு தரான். சமைச்சு தங்க வரும்போது அந்த குழந்தைய சாப்பிடுது. இப்படி கட் பண்ணி நம்ம ஸ்கேலர் தான் காமிக்கிறாங்க. ஸ்கேலர் வந்து எலியோட வைஃப் கிரச்சல் இருக்கான் தெரியுமா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து காசு தந்திருக்கீங்களே, இந்த மாதிரி அவன் மருத்துவ செலவு காசு தந்தனால ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னது நான் தந்தானா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்கேலர் கிட்ட வந்து ஒன்றுமே சொல்லல. ஸோ அப்புறமா ஸ்கைலருமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கிரச்சல் இருக்கா தெரியுமா எலியோட வைஃப், அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னது நாம எப்போ தந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறமா அவன் ஜெஸ்ஸி இருக்கான் தெரியுமா, அவன் வந்து அந்த குழந்தையோட பிக்கோபோன்னு விளையாடிட்டு இருக்கான். ஸோ அப்புறமா நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் சவுண்டு கேட்குது. என்ன சவுண்டுட்டு வெளில போய் பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கான் தெரியுமா, இந்த குழந்தையோட அப்பா அம்மா, அவங்க 2 பேர் வந்துடுறாங்க. எங்கடா என் காசு நம்ம ஜெஸ்ஸி கேட்கும்போது உன் காசை செலவழிச்சிட்டேன், இப்போ என் கையில் காசு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2மே போதகை போல இருக்குது. மெத்தவனும் சொல்லிட்டு இருக்குதுங்க. பாக்கெட்டாக செக் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக மெத்தா தான் இருக்குது. ஸோ அப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்டர் 2 பேர் கேலி பண்ணியிருக்காங்க. ஸோ கேலி பண்ண பார்த்துட்டு அவங்க பையன் வந்து இந்த மாதிரி அடிக்கடி உங்களையும் என்ன கேலி பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லும்போது நம்ம வால்டர் ஈவில் ஆகிட்டார்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்க 2 பேர் யாருன்னு சொல்லி அவங்கள நம்ம என்ன பண்ணால் ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸை அவுத்துட்டு பாலைவனத்தை நிற்க வச்சு கழுத்து வரைக்கும் மண்ணு போட்டு புதைச்சி விட்டுடலாம், எறும்பு எல்லாமே கொட்டிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வால்டர் சொல்கிறாரு. அவன் அப்பா சும்மா தானே சொல்கிறாரு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னா தேலுலேயே விடலாம்ப்பா, எறும்புலாம் வேணா தேலு விடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கண்டிப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வால்டர் சொல்கிறாரு. நம்ம தலைவன் பண்ணாலும் பண்ணுவான் அந்த மாதிரி ஆகிட்டான் இப்போ. அப்புறமா வந்து இவங்களுமே வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா இந்த கிரச்சலோட அந்த வண்டி இருக்குது. ஆத்தி இவையா வந்தா
அப்படிங்கிற மாதிரி நம்ம வால்டர் ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாரு. இவையா வந்து அவளுக்கு அள்ளு விட்டுருச்சு. வீட்டுக்கு போய் பார்த்தா அப்பதான் வந்து ஸ்கைலருமே நம்ம எலியோட ஒய்ஃப் வந்து ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. எதுவும் நடக்கல போல இருக்கிறது வால்டர் பார்க்குறாங்க. அப்பதான் நம்ம வால்டர் ஜூனியர் வந்து யார் இந்த ஆன்ட்டி அப்படின்னு கேட்கும்போது இவங்க தான்ப்பா நம்ம அப்பாவோட மருத்துவ செலத்துக்கு இவங்க தான் காசு தரான்னு சொல்லும்போது நல்ல வேலை சொல்லலை அப்படின்னு வால்டர் ரொம்ப பெருமூச்சு விடுறாரு. ரொம்பவே தேங்க்ஸ், நீங்கள் இன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஸ்டேவால துரத்தி விடு அப்படின்ற மாதிரி நம்ம வால்டர் நினச்சிக்கிறாரு. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கிளம்புறாங்க. வழி அமைச்சு வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம தலைவன் போகிறான். போனதுக்கப்புறமா அவங்க கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை, எதுவுமே சொல்லிடாது அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவுமே சொல்லாமல் இருக்கான்னு நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, எதுக்கு தப்பா பண்ற போலன்னு சொல்லும்போது சரி அதான் கிரெச்சல் சொல்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி நம்ம வால்டர் துரத்தி விட்டுறாரு. இப்போ கட் பண்ணினா ஒரு ஜெஸ்ஸியை தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பேக்கெட்டை செக் பண்ணுறான். செக் பண்ண பார்க்கும்போது அவங்க கையில் ஃபுல்லாக கஞ்சா தான் இருக்கே தவிர காசு சுத்தமாக கிடையாது. காசு தான் இருக்கான்னு சொல்லும்போது இருக்கு, ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்ன பிரச்சனை வந்து என்கிட்ட காமின்னு சொல்லும்போது அந்த ஆள் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து வீடோட பின்பக்கத்தில் போய் காமிக்கிறான். அங்கே போய் பார்த்தா ஒரு ஏடிஎம் இருக்குது. இதை எப்படா திருநீங்க சொல்லும்போது இல்லை யாருக்குமே தெரியாமல் தான் திருடணும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து உண்மை என்னன்னா இது 2 என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஏடிஎம் மிஷினை திருடும் போது ஒருத்தனை போட்டு தள்ளி தந்துருது. போட்டு தள்ளும் போது இந்த மித்து இருக்கு தெரியுமா, நம்ம ஜெஸ்ஸியோட ஆள் கூட்டம் தெரியுமா, அந்த மித்தி அங்கேயே போட்டு வந்துச்சுங்க. ஸோ போலீஸ் எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது இவங்க 2 பேர் என்ன பண்ணா, ஜெஸ்ஸி அந்த ஆள் என்ன பண்ணா அந்த ஏடிஎம் போட்டு உடைக்கலாம் அப்படின்னு சுற்றில வச்சு உடச்சு பாரு. ஆனால் அது ஒன்றுமே ஆகல. பிறகு கரெக்டாக வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து இந்த கிரெச்சலோட போட்டு எதுவுமே சொல்கிறாத அப்படின்னு சொல்கிறான். சொல்ல எதுவுமே சொல்லலை, ஆனால் நீ என்ன பண்ணுறது தப்பா பண்ண போல இருக்குன்னு சொல்லும்போது நான் எது தப்பா பண்ண உனக்கு என்னன்னு கேட்கும்போது அதை எதுக்கு என் பேரை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க, பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்ணுறது கேட்கும்போது நம்ம வால்டர் என்ன சொல்கிறாருன்னா என்னோட பிளான் வச்சு தான் நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, அதனால அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் என்ன பண்ணாரு கத்திட்டு போயிடாரு. கிரெச்சலுக்கு லைட்டாக காண்டாயிருது, வேணா நம்மளை இப்படி பண்ணிட்டு போகலான்ட்டு. இப்போ கட் பண்ணிங்கன்னா உங்க ஜெஸ்ஸி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து அந்த குழந்தை பிக்கோபோ இன்னும் விளையாடிட்டே தான் இருக்கான். ஸோ அப்புறமா என்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இருக்கான் தெரியுமா, அந்த பொண்ணு தான் இந்த பையனோட அப்பா. அவன் வந்து என்ன பண்ணான்னா வந்து ஏதோ கஷ்டப்பட்டு உட்காந்து இந்த ஏடிஎம் மிஷினை உடச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் அந்த ஜெஸ்ஸி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து உன் புள்ளை குளிப்பாட்டலாம் மாட்டியே, எதுக்கு இந்த மாதிரி பண்ண சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என்ன வேணாலும் சொல்லி நான் பண்ணுறேன், கொஞ்சம் மித்து இருந்தா தான் அப்படின்னு சொல்கிறான். இவன் யாரா போதக்காரி அப்படின்னு மாதிரி நம்ம ஜெஸ்ஸி காண்டாயிடுறான். டக்குனு வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா அவன் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கான் அந்த ஏடிஎம் உடைக்கிறதுக்கு. அவன் வந்து ஒய்ஃபை வந்து ஏதோ பட்டை பறிச்சு கூப்பிட்றான். டக்குன்னு அவன் என்ன பண்ணான்னா ஏடிஎம் தூக்கி மேலே தள்ளி விட்டுறான். அவன் மூஞ்சே நசுங்கிருச்சு. யாரும் அவங்க சைக்கோ கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஸ்ஸி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். டக்குன்னு அவன் என்ன பண்ணுறான், கட்டை எடுத்து ஜெஸ்ஸியோட மண்டையில் அடிக்கிறா. அவன் மயக்கம் போட்டு விட்டுறா. அப்புறமா அவன் ஏந்துதுக்கு அப்புறமா வந்து அவளும் மட்டையை படுத்துறா. ஸோ ஜெஸ்ஸி வந்து அந்த ஏடிஎம்ல இருந்து இப்படியே காசு இருக்கணுமே அப்படின்னு பார்க்குறா. கஷ்டப்பட்டு காசு எடுத்துறான். அப்புறம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் அழிச்சிட்டு வந்துடுறான். அப்புறமா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே அந்த குழந்தைய வெளில நிற்க வச்சுட்டு இங்கே இருந்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஸ்ஸி நிற்க வச்சுட்டு போயிடுறான். அப்புறமா போலீஸ் பார்த்தா கூட அந்த குழந்தைய வந்து அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுருவாங்க. இப்படி கட் பண்ணினா நமக்கு வால்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வீட்டுக்கு போறாரு. அப்பா வந்து ஸ்கைலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம எலியோட ஒய்ஃப் கிரெச்சல் இருக்காங்க, அவனுமே காசு தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம வால்டர் என்ன சொல்றாருன்னா ஆமா தரமாட்டேன் தான் சொன்னாங்க, ஏன்னா வந்து அவங்க கம்பெனி லாஸ்ட்ல போயிட்டு இருக்கான், அதனால தரமாட்டேன் தான் சொன்னாங்க, விடுங்க நம்ம படிச்சா நம்ம தான் பார்த்துனதுக்கு மற்றவங்க எல்லாம் கேட்டுட்டு அப்படின்னு மாதிரி வால்டர் வந்து அவங்க ஒய்ஃப் இருக்காங்க ஸ்கைலர் அவங்க வந்து சமாதானப்படுத்துறாங்க. இதோட இந்த எபிசோடும் முடியுது, இந்த வீடியோவும் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் 7 எபிசோட் தான் இருக்குது. அதை அவங்க ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை, see you, டாடா.